வணக்கம்ங்க. அதாவது கர்நாடக மாநிலம் மங்களூர் அருகே உள்ள குத்தத்தூர் கிராமத்திலிருந்து சமையல் எரிவாயு பாரம் ஏற்றிக்கொண்டு சுமார் 18 டன் எடையுள்ள சமையல் எரிவாயு ஏற்றிக்கொண்டு உப்பள்ளி நோக்கி சமையல் எரிவாயு லாரிகள் அடுத்தடுத்து புறப்பட்டு சென்றன. குறிப்பாக 3 லாரிகள் நேற்று காலை ஒரு 9 மணி அளவில் கர்நாடக மாநிலத்தின் உத்தரகன்னட மாவட்டம் புகழ தாலுகா திருவூர் அருகே சென்று கொண்டிருந்த போது சாலையோர உணவகத்தில் லாரியை நிறுத்திவிட்டு உணவு அருந்ததற்காக அதன் ஓட்டுநர்கள் இறங்கி சென்றுள்ளனர். அப்போது ஒரு லாரியின் ஓட்டுநர் இறங்கி அங்குள்ள சாலையோர உணவகத்தில் உணவு அருந்திக் கொண்டிருந்த போது திடீரென மழை மண் சரிவு ஏற்பட்டது. அந்த உணவகமே மண்ணுக்குள் சிக்கியது. அதில் சின்னப்பன் என்ற தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் பலியாகியுள்ளார். அதேபோல் அந்த உணவகத்தின் உரிமையாளரின் மனைவி மற்றும் குழந்தைகள் என 4 பேரும் மண்ணில் மூழ்கி பலியானார்கள். மொத்தத்தில் 5 பேரின் சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. இதில் ஒருவரின் சடலம் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. மேலும் 2 சமையல் எரிவாயு லாரிகள் மண்ணுக்குள் சிக்கியுள்ளன. அதாவது தேசிய நெடுஞ்சாலை 66 சென்று கொண்டிருந்த போது மலை மண் சரிவில் சிக்கி மண்ணுக்குள் சிக்கியுள்ளன. அதை மீட்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. ஆற்றுக்குள் ஒரு சமையல் எரிவாயு லாரி 18 டன் எடையுடன் சமையல் எரிவாயு எடையுடன் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளது. அதில் தற்போது சமையல் எரிவாயு கசிவு ஏற்பட்டுள்ளது. இதனை மீட்பதற்காக மங்களூர் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலையிலிருந்து பேரிடர் மீட்பு குழு தற்போது அங்கு விரைந்துள்ளது. கங்காவளி ஆற்றில் அதிக அளவு நீர் செல்வதால் அதனை அந்த லாரியிலிருந்து சமையல் எரிவாயு மாற்று லாரிக்கு மாற்றும் பணி தற்போது தாமதம் அடைந்துள்ளது. அந்த சமையல் எரிவாயு 18 டன் எடையுள்ள சமையல் எரிவாயு மாற்று லாரியில் மாற்றுவதற்கான பணிகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும். தொடர்ந்து மங்களூரிலிருந்து சென்ற அதிகாரிகள் குழு அதை கவனித்து வருகிறது. ஒருபுறம் தேசிய பேரிடர் மீட்பு குழு உள்ளூர் போலீசார் உதவியுடன் அந்த மண்ணுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதில் 10க்கும் மேற்பட்டோர் பலியாயிருக்கலாம் என்று கூட அஞ்சப்படுகிறது. இருப்பினும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்துள்ளனர் என்ற தகவலும், தமிழகத்தைச் சேர்ந்த மொத்தம் 3 பேர் சிக்கியுள்ளனர். இதில் 2 மண்ணுக்குள் சிக்கியுள்ளனர். இதுவரை அவர்கள் மீட்கப்படவில்லை. ஒருவர் மற்றும் சின்னப்பன் என்ற லாரி ஓட்டுநர் மற்றும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்ற தகவலும் போலீசார் தெரிவித்துள்ளனருங்க.